இது ஸ்பிரிச்சுவல் வீடியோ. இதில் எழுதியிருக்காங்க शिव शंकर एक नहीं अलग अलग है. शिव शंकर ஒருத்தர் கிடையாது, தனித்தனி ஆனவங்க. कहते हैं शिव शंकर परंतु है अलग अलग, फिर कैसे बन गए एक? जाने संपूर्ण रहस्य. அப்படின்னா சிவசங்கர் தனித்தனியானவங்க, ஆனா செப்பரேட் ஆனவங்க, ஆனா எப்படி ஒன்னாயிட்டாங்க, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. शंकर शरीरधारी है और शिव बाबा निराकारी है. शंकर शरीरधारिயா இருக்காங்க, சிவன் निराकारिया இருக்காங்க. शंकर अलग आत्मा है. शंकर तनियाना आत्मा, सेपरेटाना आत्मा. जिन्होंने आत्मा को अलग अलग करके देखा है, देह के आधार पर नहीं देखा है. யாரு ஆத்மாவை தனித்தனி ஆக்கியிருக்காங்க, பார்த்திருக்காங்க, தேகத்தை பார்க்கல செப்பரேட்டாக. ये आत्मिक रूप में दोनों आत्माएं अलग अलग हैं. இந்த ஆத்மிக ரூபத்துல எப்படின்னா ரெண்டு ஆத்மாக்கள் கூடயும் தனித்தனி ஆனவங்க. एक आत्मा जिसका नाम ही शिव है. ஒரு ஆத்மா அவங்களோட பேரே சிவனா இருக்குது. मेरी बिंदी का ही नाम शिव है. என்னோட பிந்தினோட பேரே சிவனன் சொல்றாங்க. और दूसरी दुनिया में कोई आत्मा नहीं है. பிறகு பாபா சொல்றாங்க உலகத்துல எந்த ஆத்மாவும் இப்படி இல்ல जिसकी आत्मा का नाम हो. அவங்களோட ஆத்மாக்கு பேர் இருக்கிற போல இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. शंकर का भी नाम शरीर के ऊपर है, या आत्मा का नाम शंकर है. शंकருக்கு கூடயும் பேரு शरीरத்துக்கு பேரா இல்லன்னா ஆத்மாவினோட பேர் இருக்குமா? ஆத்மா शरीर का नाम शंकर है. शरीरத்துக்கு பேரு शंकरा இருக்குது. सदा शिव निराकारी निर्विकारी निरहंकारी सदा रहने वाला. सदा शिवन निराकारी निर्विकारी निरहंकारी आग सदा இருக்கக்கூடியவர். अभोक्ता है, अकर्ता है, अजन्मा है, अचिन्त्य है. अभोक्ता இருக்காங்க, अजन्मा இருக்காங்க, चिंतन भी नहीं कर सकते, इतना सूक्ष्म है. அவங்கள பத்தி சிந்தனை கூடயும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க நுணுக்கமானவங்க, சூக்ஷ்மமானவங்கன்னு சொல்றாங்க. गीता में भी लिखा अणुयान समनुस्मरित. கீதையில கூடயும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்காங்க இல்லையா, அணு அணியான்னு சொல்லி अणु से भी अणु, अणु से भी अणु के अनेक भाग करते जाओ. तो இப்போ அணு இருக்கு இல்லையா, இந்த துகள் இருக்கு, அதுல அத நிறைய பாகங்களை ஆக்கிட்டாலும் கூடயும் से भी अणु है. அந்த ஒரு அணு என்ன இருக்குதோ அதுல கூடயும் அணு ஆயிருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு சூக்ஷ்மமானவங்க ஆயிருக்காங்க. उसका तो उन मनुष्यों की गीता में भी ये गायन है. அவங்களுக்காக அந்த மனிதர்களினோட கீதையில கூடயும் மகிமை இருக்குது. एक शब्द दिया हुआ है, ஒரு வார்த்தைய கொடுத்திருக்காங்க, प्रवेष्टुम. प्रवेष्टुम, मैं प्रवेश करने योग्य हूँ. நான் பிரவேಶ பண்றதுக்காக தகுதியுடையவன் ஆயிருக்கிறேன். जब प्रेत आत्माएं प्रवेश कर सकती हैं, எப்போ பிரேத் ஆத்மாக்கள் அப்படின்னா பூத பிரேத ஆத்மாக்கள் பிரவேசம் பண்றாங்க, देव आत्माएं मनुष्यों में प्रवेश कर सकती हैं, தேவ ஆத்மாக்கள் மனிதர்களுக்குள்ள பிரவேச பண்ண முடியுது. तो क्या परमात्मा नहीं प्रवेश कर सकता? அப்ப என்ன பரமாத்மா அல்ல பிரவேச பண்ண முடியறது இல்லையா? जब सुप्रीम सोल बाप जो जन्म मरण के चक्र से न्यारा है, எப்போ சுப்ரீம் சோல் அப்பா யாரு ஜனன மரண சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டவராயிருக்காங்க, तो उनमें प्रवेश करता है. அவங்க அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்றாங்க.
उनमें प्रवेश करके सारी मनुष्य सृष्टि का जगत का गुरु बनता है। அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி முழு மனித சிருஷ்டிக்கு ஜகத் குரு ஆகுறாங்க, முழு உலகத்துக்கே குரு ஆகுறாங்க. वो आकर के बताता है, बता रहा है, அவங்க வந்து சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க कि तुम सब आत्माएं मनुष्य आत्माएं ज्योति बिंदु हो। நீங்க எல்லா மனித ஆத்மாக்கள் ஜோதி பிந்துவா இருக்கீங்க. तुम्हारा मैं बाप भी ज्योति बिंदु हूँ। உங்களோட அப்பா இருக்கிற நானு கூடயும் ஜோதி பிந்துவா இருக்கிறேன். मंदिरों में तुमने मेरी यादगार भी बनाई हुई है। கோயில்கள்ல நீங்க என்னோட நினைவார்த்தத்தை கூடயும் உருவாக்கி இருக்கீங்க. कौन सी यादगार है? என்ன நினைவார்த்தமா இருக்குது? उस ज्योति बिंदु का ही बड़ा आकार शिवलिंग बनाया हुआ है। அந்த ஜோதி பிந்து தான் பெரிய ஆகாரத்துல சிவலிங்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஜோதியினோட நினைவார்த்தத்துக்காக பெரிய ஆகாரம் ரூபம் என்ன இருக்குதோ அது சிவலிங்கத்தை ரெடி பண்ணிருக்காங்க. वो शिवलिंग सिर्फ भारतवर्ष में ही नहीं मान्यता प्राप्त है। அந்த சிவலிங்கத்துக்கு வெறும் பாரத்ல தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பிரெஃபரன்ஸ் அவங்களுக்கு இங்க பாரத்ல தான் கொடுத்திருக்காங்க என்றது இல்ல. विदेशों में भी जो खुदाइयां हुई हैं, விதேசத்துல கூடயும் அகழ்வாராய்ச்சி என்ன நடந்திருக்குதோ उन खुदाइयों में वो शिवलिंग मिलता है। அந்த அகழ்வாராய்ச்சியில கூடயும் அந்த சிவலிங்கம் கிடைச்சிருக்குது. उसमें कहीं कहीं मुख भी दिखाए जाते हैं। அங்க எப்படி என்ன சில இடங்கள்ல முகங்களை கூடயும் காமிக்கப்பட்டிருக்குது. क्योंकि वो आकर के ज्ञान सुनाता है। ஏன்னா அவங்க வந்து ஞானத்தை சொல்றாங்க. मुख से ही ज्ञान सुनाएगा, வாயால தான் ஞானத்தை சொல்லப்படுகிறது. कोई में प्रवेश करके ही ज्ञान सुनाएगा। இப்போ ஒருத்தருக்குள்ள பிரவேசம் பண்ணி தான் ஞானத்தை சொல்லப்படுவாங்க அப்படின்னா சொல்வாங்க. वो एक ही आत्मा है जिसे अंग्रेज लोग कहते हैं सुप्रीम गॉड फादर। பாபா சொல்றாங்க அந்த ஒரு ஆத்மா தான். அவங்களுக்காக இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா सुप्रीम गॉड फादर. क्या? सुपरमेसी वाला फादर जिसका कोई फादर नहीं। சுப்ரமசி இருக்கக்கூடிய ஃபாதர், அவங்களுக்கு யாருமே அப்பா கிடையாது. हिंदुओं में उसे कहते हैं शिव। இந்துக்காரங்க ஹிந்துஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு சிவனன் சொல்றாங்க. मुसलमानों में उसे कहते हैं खुदा। முஸ்லிம்ஸ்ல அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா खुदाன்னு சொல்வாங்க. क्योंकि वो खुद ही आता है। ஏன்னா அவங்க स्वयமே வராங்க इस सृष्टि रूपी रंगमंच पर। இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல பாபா சொல்றாங்க அவங்க स्वयமே வராங்க. अणोअणियान् समनुस्मरेत्य। क्या? जो अणो अणियान सम मनुस्मरेत्यः, अणु से भी अणु अति सूक्ष्म है। அவங்க அணுல இருந்தையும் அணு அப்படின்னா துகள் என்ன இருக்குதோ அதை விட நுணுக்கமான துகள். ऐसी छोटी बिंदी। அப்படிப்பட்ட சின்ன பிந்தி. क्या? என்ன? बिंदु की लंबाई चौड़ाई होती है क्या? பிந்துவினோட மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு நீளமா இருக்குது அகலமா இருக்குது இது பார்க்க முடியுமா என்ன? नहीं होती है ना? ஆகாது இல்லையா? कितना भी छोटे से छोटा बनाते जाओ, எந்த அளவுக்கு வேணும்னாலும் அத சின்னதாக ஆக்கிட்டே போங்க. तुम आदिदेव पुरुष पुराण तुमस्य जगतस्य परम निधानम। பாபா சொல்றாங்க त्वम् आदिदेवः पुरुषः पुराणः, इस जगत का परम निधान परम आश्रय तुम हो। இந்த உலகத்துக்கு எல்லத்தை விட கருணை காமிக்க கூடியவர்
பரம் ஆශ්‍රய் அப்படின்னா எல்லாத்தை விட உயர்ந்த ஒரு ஷெல்டர் நீதான். பாதுகாப்ப கொடுக்க கூடியவர் நீங்க தான். कौन है? யாரா இருக்காங்க? वो ऊपर वाला जो निराकार निरंजन है, सदैव ऊपर रहता है, सिर्फ कलयुग के अंत में सृष्टि पर आता है। அந்த நிராகார் நிரஞ்சன் யாரு? மேலே இருப்பாங்க, எப்போ சதா மேலதான் இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிறது இல்ல, இந்த உலகத்துக்கு கலியுகத்தினோட கடைசியில தான் வராரு. रथ में वो तो इस जगत का आधार नहीं है। முக்கர ரத்தத்துல அப்போ பாபா சொல்றாங்க அவங்க இந்த ஜகத்துக்கு ஆதாரம் கிடையாது. सदैव आधार नहीं है, वो सिर्फ संगम युग में आता है। அவங்க சதா ஆதாரம் கிடையாது, அவங்க வெறும் சங்கம் யுகத்துல வராங்க. सदैव आधार वो है जिसकी हर धर्म में मान्यता है। சதா ஆதாரமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா யாருக்கு ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் முக்கியத்துவம் அப்படின்னா மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. हर धर्म के लोग सृष्टि के पहले पुरुष, ஒவ்வொரு தர்மத்தினர்கள் கூடயும் சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் ஆண் आदम को ஆதம इस्लामी मुसलमान मानते हैं। இஸ்லாமி முஸ்லிம்ஸ் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. அப்படின்னா ஆதமினோட ரூபத்துல அவரை ஏத்துக்கிறாங்க. एडम को क्रिश्चियंस मानते हैं। ஆடம கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்கிறாங்க. मनुष्यों की दुनिया में 200 करोड़ क्रिश्चियंस हैं। இந்த மனித உலகத்துல 250 கோடி 200 கோடி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. जो एडम को आदि पुरुष मानते हैं। யாரு ஆடம ஆதி புருஷ என்ற ரூபத்துல ஏத்துக்கிறாங்க. हिंदुओं में आदि देव कहा जाता है। ஹிந்துஸ்ல அவங்களுக்கு ஆதி தேவன் சொல்லப்படுகிறாங்க. जैनियों में आदिनाथ कहा जाता है। ஜெயின்ஸ்ல அவங்களுக்கு ஆதிநாதன் சொல்லப்படுகிறாங்க. शब्दों में कितना साम्य है। பாபா சொல்றாங்க அந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஈக்குவாலிட்டி இருக்குது, எப்படின்னா சமமாக இருக்குது அந்த வேர்ட்ஸ் சொல்றாங்க. उस सृष्टि के आदि पुरुष में ही परम पिता परमात्मा निरंजन निराकार सेवक प्रवेश करते हैं। இந்த சிருஷ்டினோட ஆதி மானவ் ஆதி புருஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளதான் பரமாத்மா परमपिता परमात्मा प्रवेशम पண்றாங்க. सेवक वो आत्मा है जो जन्म मरण के चक्र में आती ही नहीं कभी। हम और आप जन्म मरण के चक्र में आ रहे हैं। சிவன் அந்த ஆத்மா ஆயிருக்காங்க, யாரு ஜனன மரண சக்கரத்துல வருதே கிடையாது. நானு மற்றும் நீங்க எப்படின்னா ஆத்மாக்கள் ஜனன மரண சக்கரத்துல வரும். शरीर छोड़ रहे हैं फिर शरीर ले रहे हैं, फिर छोड़ रहे हैं फिर शरीर ले रहे हैं। शरीरத்தை எடுத்துக்கிறோம், शरीरத்தை விடுறோம், திரும்பி शरीरத்தை எடுத்துக்கிறோம், மறுபடியும் शरीरத்தை விடுறோம். वो आत्मा ऐसी है शिव जो कभी भी जन्म मरण के चक्र में नहीं आती। वो भी अगर जन्म मरण के चक्र में आ जाए ஆனா அந்த ஆத்மா சிவன் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க ஜனன மரண சக்கரத்துல வருதே கிடையாது. அவங்களும் ஒருவேளை ஜனன மரண சக்கரத்துல வந்தாங்கன்னா அப்போ நம்மள நமக்கு விடுதலை கொடுக்க கூடியவர் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. அப்போ சிவனோட ஆத்மா தனியானவங்க, சங்கரனோட ஆத்மா தனியானவங்க. சிவனா இருக்காங்க, பரம்பிதா பரமாத்மா, சங்கர் தேவதா இருக்காங்க. 33 கோடி தேவதைகள்ல எல்லாத்தை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதா இருக்காங்க சங்கர். तो एक है साकार और एक है निराकार. அப்போ ஒருத்தரா இருக்காங்க சாக்கார்,
இன்னொருத்தரா இருக்காங்க நிராகார். वेदों में भी वो ऋचाएं आई हैं, ऋग्वेद में ये आया है. வேதங்கள்ல கூடயும் அந்த ரிச்சா இருக்கும் இல்லையா, அப்படின்னா அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்ல இந்த விஷயங்கள் வந்திருக்குது. ரிக்வேத் இருக்கு இல்லையா, அதுல இந்த விஷயம் வந்திருக்கு. सुपर्णा सुयजा सखाया समानम वृक्षम अविशस्व जाते. ये शरीर रूप, ये शक्ति रूपी वृक्ष है. இது சிருஷ்டி ரூபமான மரமா இருக்குது. इस सृष्टि रूपी वृक्ष पर இந்த சிருஷ்டி ரூபமான மரத்துல दो पक्षी विराजमान है. ரெண்டு பறவைகள் உட்கார்ந்து இருக்குது. एक साकार है ஒன்னு சாக்காரா இருக்குது, और एक निराकार. இன்னொருத்தரு நிராகாரு. एक भोगी है ஒருத்தர் போகியா இருக்காங்க, और एक अभोक्ता है. இன்னொருத்தர் அபோக்தா இருக்காங்க. है एक ही शरीर. ஒரே शरीरम தான். एक ही शरीर में दो प्रकार की आत्माएं कार्य करती है. ஒரே शरीरத்துல ரெண்டு விதமான ஆத்மாக்கள் வேலையை செய்றாங்க. शिव को परम पिता कहेंगे, परम आत्मा तब कहें சிவனுக்கு பரம்பிதான் சொல்வாங்க. பரமாத்மான்னு எப்போ சொல்வாங்கன்னா, जब आत्माओं के बीच में परम पाठ बजाए. எப்போ ஆத்மாக்களுக்கு நடுவுல பரம் பாட்ட செய்யணும், எப்போ செய்றாங்களோ அப்போ சொல்வாங்க. उसकी आत्माओं से भेंट नहीं की जा सकती. சிவனை எப்படின்னா ஆத்மாக்கள் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. शिव ज्योति बिंदु का नाम है. சிவன் ஜோதி பிந்துவினோட பேரா இருக்குது. सुप्रीम सोल जो जन्म मरण के चक्र से न्यारा है. சுப்ரீம் சோல் யாரு ஜனன மரண சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டவராயிருக்காங்க. उसका अन्य आत्माओं से तालमेल नहीं बैठाया जा सकता. அவங்களோட கம்பேரிசன் என்றது மற்ற ஆத்மாக்கள் கூட அத அந்த ஈக்குவாலிட்டி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. इसलिए उसकी सुपरमेसी भी किसी के साथ नहीं है. அதனாலதான் அவங்களோட சுப்ரமசி என்ன இருக்குதோ அது யாரு கூடயும் ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஆகிறது இல்ல, யாரு கூடயும் இணைக்க முடியாது. उस जैसा पार्ट कोई नहीं बजाता. அவங்க போல பாட்டு யாராலையும் பண்ண முடியறது இல்ல. इसलिए सुप्रीम सोल कहा जाता है. அதனாலதான் சுப்ரீம் சோல்னு சொல்லப்படுகிறாங்க. बाकी 500-700 करोड़ आत्माओं के बीच में மற்றபடி 500 கோடி 700 கோடி ஆத்மாக்களுக்கு நடுவுல जो सुपरमेसी का पार्ट बजाता है, யாரு சுப்ரமசினோட பாட்ட செய்றாங்களோ, हीरो पार्ट बजाता है, ஹீரோ பாட்ட செய்றாங்க, वो परम आत्मा कहा जाता है. அவங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க. आत्माओं के बीच में परम ஆத்மாக்களுக்கு நடுவுல பரம் पार्टधारी. பரம் பாட்தாரியா இருக்காங்க. इसलिए அதனால जैसे दो शब्द मिलाकर के एक कर दिए शिव शंकर, எப்படி ரெண்டு வார்த்தைகளை இணைஞ்சு ஒன்னாக்கிட்டாங்க இல்லையா, शिव शंकर, भोलेनाथ, शिव शंकर भोलेनाथ, ऐसे ही दो टाइटल मिलाकर के परम पिता परमात्मा कहा जाता है. அதே மாதிரிதான் ரெண்டு டைட்டிலை இணைஞ்சு ஒன்னாக்கிட்டாங்க, பரம் பிதா பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க. परम पिता शिव के लिए यूज हुआ है பரம் பிதா சிவனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, யூஸ் ஆயிருக்குது. और परमात्मा जिस मुकर्रर रथ में प्रवेश करता है, பிறகு பரமாத்மா எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் பண்றாங்களோ उस आत्मा के लिए यूज होता है. அந்த ஆத்மாக்காக யூஸ் ஆகுது. दोनों को मिलाकर के परम पिता परमात्मा पार्टधारी कहा जाता है. ரெண்டு பேரை இணைஞ்சு பரம்பிதா பரமாத்மா என்ற விஷயத்த சொல்லப்படுகிறாங்க. शिव परमात्मा कहते हैं, शिव பரமாத்மான்னு சொல்றாங்க, लेकिन ये रंग है. ஆனா இந்த விஷயம் தவறா இருக்குது. शिव परम पिता है, சிவன் பரம்பிதா இருக்காங்க, कोई पिता नहीं. அவங்களுக்கு யாருமே அப்பா கிடையாது.
जब कहेंगे परमात्मा எப்போ பரமாத்மான்னு சொல்வோமோ तो आत्माओं के बीच में परम कौन? அப்போ ஆத்மாக்களுக்கு நடுவுல யாரு பரமா இருக்காங்க அப்படின்னா உயர்ந்தவங்க இருக்காங்க. शिव की तो भेंट नहीं कर सकते. சிவந்து கம்பேரிசன் பண்ண முடியாது. சிவனை போய் மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. आत्माओं के साथ ஆத்மாக்கள் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது சிவனை. शिव कहा जाता है ज्योति बिंदु को. சிவனா ஜோதி பிந்துக்காக சொல்லப்படுகிறாங்க. उस ज्योति बिंदु का नाम क्या है? அந்த ஜோதி பிந்துவினோட பேரு என்ன இருக்குது? उसका एक ही नाम है. அவருக்கு ஒரே ஒரு பேரு தான் शिव. சிவன். और उसकी आत्मा का ही नाम है. பிறகு அவங்களுக்கு எப்படின்னா அவங்களோட ஆத்மாக்கு தான் பேர் இருக்குது. सारी मनुष्य सृष्टि में முழு மனித சிருஷ்டில एक ही आत्मा है जिसका आत्मा के ऊपर नाम पड़ता है. ஒரே ஆத்மா தான். எப்படின்னா அவங்களுக்கு ஆத்மாக்கு பேரு அவங்களோட ஆத்மாக்கு பேரு கிடைச்சிருக்குது. बाकी सब आत्माओं का नाम शरीर के ऊपर पड़ता है. மற்றபடி எல்லா ஆத்மாக்களுக்கு பேரு சரீரத்தினோட ஆதாரப்படி கிடைக்குது. तो वो आत्मा है. அப்ப அவங்க ஆத்மா இருக்காங்க. उसका मुकर्रर नाम शिव है. அவங்களோட முகரர் பேரா இருக்குது சிவன். नाम किस आधार पर होता है? பேரு எந்த ஆதாரப்படி ஆகுது काम கிடைக்குது? के आधार पर होता है. வேலையினோட ஆதாரப்படி பேரு கிடைக்குது. काम इस सृष्टि में होता है या परमधाम में होता है? வேலை என்றது இந்த சிருஷ்டில நடக்குதா இல்லனா பரந்தாமத்துல நடக்குதான்னு கேக்குறாங்க. इस सृष्टि पर वो शिव आता है. இந்த சிருஷ்டிக்கு அந்த சிவன் எப்போ வராங்களோ तो जो भी काम करता है அப்போ எந்த வேலை அவங்க செஞ்சாலும் क्या वो काम कल्याणकारी होता है அந்த வேலை நன்மைக்காக இருக்குமா या कल्याणकारी होता है? இல்லனா தீமைக்காக இருக்குமா? है कल्याणकारी होता है. देख நன்மை செய்பவர்களாக தான் இருக்கும். அப்படின்னா நன்மைக்காக தான் அந்த வேலையை செய்வாங்க. वाले समझते हैं अरे छी 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 छी, ये तो बहुत बड़ा बड़ा काम बहुत खराब काम कर दिया. பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா சீச்சி இந்த வேலை ரொம்ப கெட்ட வேலை இருக்குது, ரொம்ப கெட்ட வேலை செஞ்சிருக்காங்க. लेकिन जब रिजल्ट निकलेगा ஆனா எப்போ ரிசல்ட் அவுட் ஆகுமோ तो क्या साबित होगा? அப்போ என்ன நிரூபணம் ஆகும்? है कि जो भी काम किया என்னன்னா என்ன வேலை செஞ்சிருந்தாலும் कोई भी कर्मेंद्रियों से किया எந்த கர்மேந்திரியங்கள் மூலமா வேணாலும் செஞ்சிருக்கலாம். वो काम का रिजल्ट कल्याणकारी ही आवेगा, अकल्याणकारी नहीं आ सकता. அந்த வேலையினோட ரிசல்ட் கல்யாணக்காரியா தான் இருக்கும். தீமைக்கான வேலை என்ற விஷயம் நிரூபணம் ஆகாது, அக்கல்யாணக்காரி ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. बहुत कल्याणकारी है ரொம்ப கல்யாணக்காரியா இருக்குது. और सदैव कल्याणकारी है. பிறகு சதாக்காக கல்யாணக்காரியா இருக்காங்க. वो जो भी वाचा बोलेगा அவங்க எந்த பேச்சு பேசினாலும் சரி सुनने वाले करेंगे अरे ये तो बड़ी ग्लानि करता है. கேட்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரொம்ப நிந்தனைய பண்ணிட்டு இருக்காங்க. सब धर्मों की ग्लानि कर दी. எல்லா தர்மத்தினோட நிந்தனைய பண்ணிட்டாங்க. लेकिन नहीं, वो ग्लानि नहीं करता है. ஆனா அப்படி கிடையாது. அவங்க நிந்தனை ஒன்று செய்யறது கிடையாது. वो तो कल्याण ही कल्याण की बात बोलता है. அவங்க வெறும் நன்மைக்கான பேச்சதான் பேசுறாங்க. समझने वाले उस समय भले न समझ सके. இப்போ புரிஞ்சுக்க கூடியவங்க பலே அந்த நேரத்துல புரிஞ்சுக்காம இருக்கலாம். ऐसा भी टाइम आएगा அப்படிப்பட்ட நேரமும் வரும்னு சொல்றாங்க. कि हर धर्म वाला बोलेगा कि ये तो भगवान बाप की वाणी है. ஒவ்வொரு தர்மத்தினர்கள் கூடயும் இந்த விஷயத்த சொல்வாங்க. என்னன்னா இது பகவான் அப்பாவினோட வாணியா இருக்குது. ये वाणी जितनी कल्याणकारी है हमारे लिए
இந்த வாணி நமக்காக எந்த அளவுக்கு நன்மைக்கானது ஆயிருக்குதோ उतना और दुनिया में कोई कल्याण नहीं कर सकता। அந்த அளவுக்கு வேற எந்த வாணி கூடயும் நமக்கு இந்த அளவுக்கு நன்மைக்காக இருக்காது, கல்யாணக்காரியாக இருக்காது. तो कर्मणा से भी कल्याण करता है। அப்போ பாபா சொல்றாங்க செயல்கள் மூலமா கூடயும் அவங்க நன்மைதான் செய்வாங்க. वाचा से भी कल्याण करता है பேச்சு மூலமா கூடயும் அவங்க நன்மையதான் செய்வாங்க. और संकल्पों से भी பிறகு சங்கல்பங்கள் என்ன இருக்குதோ இது மூலமாவும் कल्याण ही कल्याण करता है। வெறும் நன்மைதான் செய்வாங்க. इसलिए कहते हैं मन मना भव। அதனாலதான் சொல்றாங்க மன்மனா பவ. क्या करो? என்ன செய்யணும்? मेरे मन में समा जाओ। என்னோட மனசுல அடங்கிடு. शिव के मन में कोई अकल्याणकारी संकल्प भी आ सकता है क्या? சிவனுக்குள்ள ஏதாவது அகல்யாணக்காரி சங்கல்பங்கள் கூடயும் வருமா? नहीं आ सकता। வர முடியாது. हर महादेव क्यों कहा जाता है? பாபா கேக்குறாங்க ஹர ஹர மகாதேவன் ஏன் சொல்லப்படுகிறாங்க? पापों को हरने वाला महादेव को क्यों कहा जाता है? பாப்பங்களை தூரம் பண்ணக்கூடியவங்க எடுக்கக்கூடியவங்க மகாதேவ் சொல்லி அவங்களுக்கே சொல்லப்பட்டிருக்காங்க. बाप जवाब देते हैं। அப்பா இதுக்கு பதில் கொடுக்கறாங்க. ये हर हर महादेव वो भी मैं ही हूँ। ஹர் ஹர் மகாதேவ் அது கூடயும் நான் தான். पाप काटने वाला शंकर नहीं है। பாவத்தை கட் பண்ணக்கூடியவர் சங்கர் கிடையாது. अगर शंकर ही पाप काटने वाला होता ஒருவேளை சங்கரே இப்ப சங்கர் தான் பாவத்தை கட் பண்ணக்கூடியவராக இருந்திருந்தா तो याद में क्यों बैठता है? அப்ப ஏன் நினைவுல உட்கார்றாங்க? चित्रों में याद में बैठा हुआ दिखाते हैं ना। சித்திரத்துல நினைவுல உட்கார்ந்து இருக்கிற போல காமிக்கிறாங்க இல்லையா? किसकी याद में बैठा है? யாரோட நினைவுல உட்கார்றாங்க? जरूर शिव की याद में बैठा है। கண்டிப்பா சிவனோட நினைவுல உட்கார்றாங்க. इसलिए जो पुराने पुराने शिव के मंदिर हैं அதனாலதான் பழைய பழைய சிவனோட கோயில்கள் என்ன இருக்குதோ उनमें बीच में शिव की यादगार शिवलिंग दिखाते हैं। அதுல எப்படின்னா நடுவுல சிவனோட நினைவார்த்தத்துக்காக சிவலிங்கத்தை காமிக்கப்பட்டிருக்குது. और बाजू में चारों ओर देवताओं की मूर्तियां दिखाते हैं। பிறகு அக்க பக்கத்துல நாலா பக்கம் எப்படின்னா தேவதைகளோட மூர்த்திய காமிக்கப்பட்டிருக்குது. उनमें मुख्य स्थान पर शंकर की मूर्ति भी दिखाते हैं। அதுல முக்கியமான ஒரு இடத்துல சங்கரினோட மூர்த்திய கூடயும் காமிக்கப்பட்டிருக்குது. ध्यान मग्न தியானத்துல அப்படியே மூழ்கி இருக்கிற याद में बैठी है। தியானத்துல மூழ்கி இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க? जरूर कहेंगे शिव बाप की याद में बैठी है। கண்டிப்பா சொல்லப்படும் சிவ் பாப்பினோட நினைவுல மூழ்கி இருக்காங்க. वो तीसरा नेत्र कौन सा नेत्र कहा जाता है? பாபா கேக்குறாங்க அந்த மூணாவது கண் என்ன இருக்குதோ அது யாரோட கண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குது? शिव नेत्र। शिव नेत्र। वो शिव नेत्र हमारे तुम्हारी आंखों की तरह सीधा सीधा ऐसा नहीं होता है। பாபா சொல்றாங்க அந்த சிவனோட கண் என்ன இருக்குதோ அது என்னோடது பிறகு உங்களோட கண்ணு போல அப்படியே சாஞ்சிருக்காது. சாஞ்சிருக்காது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா நின்னு இருக்கும்னு சொல்றாங்க. பார்த்திருக்கீங்களா? நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நல்லபடி ஏன் நின்னு இருக்கிற போல காமிச்சிருக்காங்க? ஏன்னா அவங்க சதா 24 hours आत्मिक स्टेज में खड़ा रहता है। அவங்க சதாக்காக 24 மணி நேரத்துக்காக
ஆத்மிக ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. कौन? யாரு? शिव या शंकर? சிவனா இல்லன்னா சங்கரா? शिव नेत्र। சிவநேத்திரன் சொல்றாங்க, சிவனோட கண்ணு. बाकी सभी देवताओं को अपने अपने नेत्र होते हैं। மற்றபடி எல்லா தேவதைகளுக்கு அவங்க அவங்க கண்கள் இருக்கும். ब्रह्मा को भी अपने नेत्र हैं, विष्णु को भी अपने नेत्र हैं, ऐसे ही शंकर को भी अपने नेत्र हैं। பிரம்மாக்கு கூடயும் அவங்களோட கண்கள் இருக்கு, விஷ்ணுக்கு கூடயும் அவங்களோட கண்கள் இருக்கு, அதே போலதான் சங்கருக்கு கூடயும் அவங்களோட கண் இருக்குது. लेकिन वो सदैव खड़े हुए नहीं। ஆனா அவங்களோட கண்கள் எப்படி இருக்கும்னா அது சதா நின்னு இருக்காதுன்னு சொல்றாங்க. माने आत्मिक स्थिति में लगातार कोई खड़ा रह सके। ஆனா அப்படின்னா ஆத்மிக ஸ்டேஜ்ல சதா இப்போ ஒருத்தர் நின்னுட்டே இருக்க முடியும் என்றது वो सदा काल कोई नहीं होता। சதா காலத்துக்காக யாராலையும் இப்படி இருக்க முடியாது. एक शिव नेत्र ही है। ஒரு சிவனோட கண் தான். तो ये पहला भेद ये हुआ। அப்போ பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுதான் இருக்குது. कि शिव आत्मिक स्टेज में रहने वाला है। சிவன் என்னமோ பாபா சொல்றாங்க ஆத்மிக ஸ்டேஜ்ல இருக்க கூடியவரா இருக்காங்க सदा काल। சதா காலத்துக்காக. इसलिए सदा शिव कहा जाता है। அதனாலதான் சதா சிவனன் சொல்லப்படுகிறாங்க. और जो भी देवताएं हैं மத்த எல்லா தேவதைகள் वो सदा शिव नहीं हो सकते। அவங்க சதா சிவனாக இருக்க முடியாது. कुछ न कुछ भेद होगा। கொஞ்ச நஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. लेकिन एक देवता ऐसा है ஆனா ஒரு தேவதை எப்படி இருக்காங்கன்னா जो पूरा तादाद में शिव के साथ स्थापन कर लेता है। அவங்க சிவனுக்கு சமமாக நிறைய மூர்த்திகளை ஸ்தாபனை பண்ணிக்கிறாங்க. ऐसा पुरुषार्थ करता है। அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யறாங்க. पुरुषार्थ कौन सा है? எந்த புருஷார்த்தமா இருக்குது? देवताएं कौन सा पुरुषार्थ करते होंगे? தேவதைகள் எந்த புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருப்பாங்க? अच्छा, असुर कौन सा पुरुषार्थ करते होंगे? சரி, அசுரர்கள் எந்த புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருப்பாங்க? चाहे देवता हो चाहे असुर हो, सबने एक परमात्मा को याद करने का ही पुरुषार्थ किया है। இப்போ தேவதைகளா இருக்கலாம், அசுரர்களா இருக்கலாம், எல்லாருமே ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யற புருஷார்த்தத்தை தான் செஞ்சிருக்காங்க. आत्मिक स्थिति में रहते हुए उस परमात्मा को सभी ने याद किया है। ஆத்மீக ஸ்திதியில இருந்து அந்த பரமாத்மாவை எல்லாருமே நினைவு செஞ்சிருக்காங்க. ये तपस्या तो सभी ने की है। இந்த ஒரு தபஸ்யா எல்லாருமே பண்ணிருக்காங்க. तो ये जो तपस्या है उस तपस्या में एक मूर्ति, இந்த தபஸ்யா என்ன இருக்குதோ இந்த தபஸ்யால ஒரு மூர்த்தி 30 करोड़ देवताओं के बीच में 33 கோடி தேவதைகளுக்கு நடுவுல सबसे तीखी जाती है। எல்லாத்தை விட தீவிரமாக போகிறாங்க. कौन सी मूर्ति? எந்த மூர்த்தி? शंकर की मूर्ति। சங்கரனோட மூர்த்தின்னு சொல்றாங்க. इसलिए शिव और ब्रह्मा को मिला के एक नहीं कर दिया। அதனாலதான் சிவன் மற்றும் பிரம்மாவை இணைஞ்சு ஒன்னு ஆக்கல. शिव और विष्णु को मिला के एक नहीं कर दिया। சிவன் மற்றும் விஷ்ணுவை இணைஞ்சு ஒன்னு ஆக்கல. इसको मिला के एक कर दिया। யாரை இணைஞ்சு ஒன்னு ஆக்கிருக்காங்க? शिव और शंकर को मिला के एक कर दिया। சிவன் மற்றும் சங்கரனை இணைஞ்சு ஒன்னு ஆக்கிருக்காங்க. तो जरूर शंकर जो ध्यान मग्न बैठा हुआ दिखाया जाता है, அதனாலதான் சங்கர் யாரு நினைவுல அப்படியே மூழ்கி இருக்கிற போல என்ன காமிச்சிருக்காங்களோ चित्रों में சித்திரங்கள்ல चरित्र इस बात को साबित करता है। அந்த சரித்திரம் இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணி காமிக்குது. उस चित्र को साबित करता है। அந்த சித்திரத்தை நிரூபணம் பண்ணி காமிக்குது.
की तादाद में स्थापन किया है। அப்படின்னா சிவனுக்கு சமமாக ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. शंकर ने शिव के साथ समानता धारण की। சங்கர் சிவனுக்கு கூட அந்த சமமான ஸ்டேஜ அடைஞ்சிருக்காங்க, தாரணை பண்ணிருக்காங்க. इसलिए शिव और शंकर को मिला दिया गया। அதனாலதான் சிவன் மற்றும் சங்கரனை மிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒன்னாக்கிட்டாங்க. दुनिया प्रैक्टिकल स्वरूप को मानती है। உலகம் பிராக்டிக்கல் ஸ்வரூபத்தை ஏத்துக்குது. सिर्फ कहने से सुनने से मानने वाली नहीं है। வெறும் சொல்லுறதுனால கேக்குறதுனால ஏத்துக்க கூடியது கிடையாது. गीता में इसके लिए क्या कहा है? क्षेत्र अर्थात शरीर। கீதால என்ன சொல்லிருக்காங்க இதுக்காக? க்ஷேத்ர அப்படின்னா शरीरத்துக்கு க்ஷேத்ரன்னு சொல்வாங்க. मुकर रथ में बाप प्रवेश करते हैं, अर्जुन रथ में प्रवेश करते हैं ना। எந்த முகர ரத்தத்துல அப்பா பிரவேசம் பண்றாங்களோ அர்ஜுனனோட शरीरத்துல தானே பிரவேசம் பண்றாங்க. तो उस क्षेत्र और क्षेत्रज्ञ। அப்ப பாபா சொல்றாங்க அந்த க்ஷேத்ர பிறகு க்ஷேத்ரஜ்ஞ। उस शरीर रूपी ज्ञाता को जो इस षष्ठी रूपी रंगमंच पर पहले नंबर की आत्मा है, उसको जानने वाली पहचानने वाली कौन? அந்த शरीर ரூபமான அப்படின்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆத்மா இருக்காங்க இல்லையா இந்த உலகத்துல, அவங்கள புரிஞ்சுக்க கூடியவர் யாரா இருக்காங்க? அந்த शरीरத்தை பத்தி सुप्रीम सोल। சுப்ரீம் சோல்। और कोई उसे पहचानता है इस दुनिया में? வேற யாராவது அவங்கள இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறாங்களா? तो वो हुआ शिक्षक क्षेत्रज्ञ। அப்ப அவராயிட்டாங்க க்ஷேத்ரஜ்ஞ। इन दो की पहचान मिल गई। இந்த ரெண்டு பேரினோட அறிமுகம் கிடைச்சிடுத்துன்னா तो समझ लो ज्ञान की पूरी सरंजानी मिल गई। அப்போ நினைச்சுக்கோங்க, அப்போ இந்த விஷயத்த ஏத்துக்கோங்க, என்னன்னா ஞானத்தினோட முழு இன்ஃபர்மேஷன் ஞானம் கிடைச்சிடுத்து. க்ஷேத்ர பிறகு க்ஷேத்ரஜ்ஞ। க்ஷேத்ரன்னா எந்த शरीरத்துல பிரவேசம் செய்யறாங்களோ அவங்க, க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த शरीरத்தினோட இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட இருக்குமோ அவங்க, அப்படின்னா சுப்ரீம் சோல்। और उसमें जो बिंदु दिखाया है, லிங்கம் என்ன காமிச்சிருக்காங்களோ பிறகு அதுக்குள்ள பிந்துவை என்ன காமிச்சிருக்காங்க, वो किसकी यादगार है? அது யாரோட நினைவார்த்தமா இருக்குது? लिंग है निराकार और साकार के मेल की निशानी। லிங்கமா இருக்குது நிராகார் மற்றும் சாகாரினோட இணைந்த ரூபம் ஸ்வரூபத்தினோட நினைவார்த்தம்। वो साकार जिसमें वो निराकार ज्योति बिंदु प्रवेश करता है, அந்த சாகார் அவங்களுக்குள்ள நிராகார் ஜோதி பிந்து பிரவேசம் பண்றாங்க, वो शिव शंकर भोलेनाथ की निशानी है। அது யாருன்னா சிவ் சங்கர் போலேநாத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்கு। उसके निराकारी स्वरूप की यादगार है। அவங்களோட நிராகாரி ஸ்வரூபத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்கு। जब तक पुरुषार्थी जीवन है, எப்போ வரைக்கும் புருஷார்த்தி வாழ்க்கை இருக்குதோ तो शंकर के रूप में उसकी मूर्ति दिखाई जाती है। அப்போ சங்கரினோட ரூபத்துல அவங்களோட மூர்த்திய காமிக்கப்படுகிறது। और जब पुरुषार्थ से परे की स्टेज हो जाती है, பிறகு புருஷார்த்தத்திலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜ் எப்போ அடைஞ்சிடுறாங்களோ, बाप समान स्टेज हो जाती है। அப்பாக்கு சமமான ஸ்டேஜ் எப்போ அடைஞ்சிடுறாங்களோ, जैसे बाप ज्योति बिंदु, எப்படி அப்பா ஜோதி பிந்துவா இருக்காங்க, वैसे बाप का वो बड़ा बच्चा भी அதே போல அப்பாவினோட பெரிய குழந்தையும் सदैव निराकारी स्टेज में स्थित होने वाला சதா நிராகரி ஸ்டேஜ்ல நிலைக்க கூடியவர் ज्योति बिंदु देखने में आता है, ஜோதி பிந்துவாக என்ன தென்படுறாங்களோ, तो उसकी यादगार है அப்போ அவங்களோட நினைவார்த்தமா இருக்குது शिवलिंग। சிவலிங்கம்। शिवलिंग जिसे कहते हैं वो शिव नहीं है, शिवलिंग है। சிவலிங்கன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்களோ அவங்க சிவலிங்க இல்ல, சிவா இருக்காங்க।
लिंग में और शिव में अंतर है। லிங்கத்துல பிறகு சிவனுக்கு நடுவுல வித்தியாசம் இருக்குது. शिव बिंदी का नाम है சிவன் பிந்தியினோட பேரா இருக்குது. और लिंग बिंदी नहीं है। பிறகு லிங்கம் பிந்தி இல்ல. बड़ा रूप है या छोटा रूप है? பெரிய ரூபமா இல்லன்னா சின்ன ரூபமா? क्या है? என்ன இருக்குது? बड़ा रूप है। பெரிய ரூபமா இருக்குது. वो लिंग यादगार है। அந்த லிங்கம் நினைவார்த்தமா இருக்குது. उस बड़े रूप की அந்த பெரிய ரூபத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது. जिसमें अति सूक्ष्म शिव प्रवेश करता है। யாருக்குள்ள ரொம்ப நுணுக்கமான சிவன் பிரவேசம் பண்றாங்க. इसलिए शिव तो सदैव निराकार है। அதனாலதான் சிவன் சதா நிராகாரா இருக்காங்க. और शंकर பிறகு சங்கர் जिसमें मुकर्रर रूप से प्रवेश होता है, யாருக்குள்ள முக்கர ரூபத்துல பிரவேசம் ஆகுதோ वो पुरुषार्थी जीवन में முக்கர ரூபத்துல பிரவேசம் பண்றாங்களோ அவங்க புருஷார்த்தி வாழ்க்கையில कभी साकार और कभी निराकार है। சில டைம்ல சாக்கார் சில டைம்ல நிராகார். जब सदैव निराकार बाप समान बन जाता है, எப்போ சதா காலத்துக்காக நிராகார் அப்பாக்கு சமமாக ஆயிடுறாங்க, तब शिव शंकर दोनों को मिलाकर அப்போ சிவன் மற்றும் சங்கர் ரெண்டு பேரை இணைஞ்சு एक कर दिया जाता है। ஒன்னு ஆக்கப்படுகிறது. जहाँ जहाँ शिव का नाम होगा எங்கெல்லாம் சிவனோட பேர் இருக்குமோ वहाँ वहाँ किसका नाम ऐड करेंगे? அங்கெல்லாமே யாரோட பேரை ஆட் பண்ணப்படுகிறது? शंकर का ही नाम ऐड करेंगे। யாரோட பேரை ஆட் பண்ணுவாங்க? சங்கரனோட பேரை தான் ஆட் பண்ணுவாங்க. विष्णु का भी ऐड नहीं करेंगे, पार्वती का भी ऐड नहीं करेंगे, விஷ்ணுது கூட ஆட் பண்ண மாட்டாங்க, பார்வதிது கூடயும் பேரு ஆட் பண்றதில்ல, ब्रह्मा का भी नाम ऐड नहीं करेंगे। 33 करोड़ देवताओं में से பிரம்மாவோட பேரு கூட ஆட் பண்றதில்ல. 33 கோடி தேவதைகள்ல कोई भी देवता का नाम शिव के साथ ऐड எந்த தேவதையினோட பேரு கூடயும் சிவன் கூட ஆட் नहीं करेंगे। क्यों? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? क्यों? क्योंकि जो वोटे दो अर्जुन। ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுன். जो पहले पहले कार्य करके दिखावे, யார் ஃபர்ஸ்ட் வேலைய பண்ணி காமிக்கிறாங்களோ அவங்க वो अर्जुन कहा जाता है। அவங்கள அர்ஜுனன் சொல்லப்படுகிறாங்க. इसलिए शिव सदैव निराकार है அதனாலதான் சிவன் சதா நிராகாரா இருக்காங்க. और शंकर பிறகு சங்கர் सिर्फ पुरुषोत्तम संगम युग पर வெறும் புருஷோத்தம் சங்கம் யுகத்துல निराकारी स्टेज को धारण करता है। நிராகாரி ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறாங்க. वो सदैव निराकार नहीं है। அவங்க சதா நிராகார் கிடையாது. अगर सदैव निराकारी होता ஒருவேளை அவங்க சதா நிராகாரனாக இருந்திருந்தா तो मंदिरों में जो यादगार मूर्तियां बनी हुई हैं, அப்போ கோயில்கள்ல நினைவார்த்தத்துக்கான மூர்த்திகள் என்ன உருவாக்கப்பட்டிருக்குதோ वो मूर्तियां मूर्त அந்த மூர்த்திகள் மூர்த் अर्थात साकार रूप की यादगार है அப்படின்னா சாக்கார் ரூபத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்குதா या निराकार की यादगार? இல்லன்னா நிராகாரனுக்காக நினைவார்த்தம் ஆயிருக்குதா? मूर्त माने क्या? மூர்த்தனா என்ன? अमूर्त माने क्या? அமூர்த்தனா என்ன? मूर्त माने साकार, மூர்த்தனா சாக்கார், जिसकी मूर्ति हो। யாரோட மூர்த்தி இருக்குமோ. और अमूर्त माने பிறகு அமூர்த்தனா निराकार। நிராகார்.
शिव की मूर्ति नहीं बन सकती। சிவனோட மூர்த்தி உருவாக முடியாது. उसका तो नाम ही है शिव है, मेरी बिंदी का ही नाम शिव है। அவங்களோட பேரே சிவனா இருக்குது. என்னோட பிந்திக்கு பேரே சிவன். मेरे शरीर का नाम शिव नहीं है। என்னோட शरीरத்துக்கு பேரு சிவன் கிடையாது. जब शरीर में प्रवेश करते हैं எப்போ शरीरத்துல பிரவேசம் பண்றாங்களோ तो नाम बदल जाता है। அப்போ பேரு மாறிடுது. कि बाप समान इस तेज को धारण करने वाला पहली पुरुषार्थी आत्मा जो निकलती है, அப்பாக்கு சமமாக ஸ்டேஜ தாரண பண்ணக்கூடிய ஆத்மா யாரு ஃபர்ஸ்ட் வெளிப்படுறாங்களோ उसका नाम भक्ति मार्ग में शिव के साथ அவங்களோட பேரு பக்தி மார்க்கத்துல சிவன் கூட जोड़ दिया गया। இந்த இணைச்சிருக்காங்க. इसलिए भक्ति मार्ग में शिव शंकर मिलाकर एक कर दिया गया। அதனாலதான் பக்தி மார்க்கத்துல சிவன் மற்றும் சங்கரனை இணைச்சு ஒன்னாக்கிட்டாங்க. 33 करोड़ देवताओं में से किसी को शिव के साथ नहीं मिलाया। 33 கோடி தேவதைகள்ல யாரோட பேரு கூடயும் சிவனு கூட இணைஞ்சிருக்கல. एक शंकर को शिव के साथ ஆனா ஒரு சங்கரனை சிவனு கூட मिला दिया। எப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. कृष्ण को शिव के साथ नहीं मिलाया, राम को शिव के साथ नहीं मिलाया, शंकर को கிருஷ்ணர சிவன் கூட ஜாயின் பண்ணல, ராமர சிவன் கூட ஜாயின் பண்ணல, के साथ मिला दिया। इसका कारण சங்கர சிவனு கூட இணைச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் होगा कोई, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். कारण यही है शिव के 3 बच्चे, ब्रह्मा विष्णु சிவனுக்கு 3 குழந்தைகள், शंकर, பிரம்மா விஷ்ணு சங்கர். और इन 3 देवताओं में 3 मूर्तियों में बड़ा बच्चा कौन? இந்த தேவதைகள்ல 3 தேவதைகள்ல பெரிய குழந்தை யாரு? शंकर। 33 करोड़ देवताओं में 3 சங்கர். मूर्तियां बड़ी, 33 கோடி தேவதைகள்ல 3 மூர்த்திகள் பெருசானது, ब्रह्मा विष्णु शंकर। பிரம்மா விஷ்ணு சங்கர். और उन 3 मूर्तियों में भी शंकर बड़ा बच्चा। பிறகு அந்த 3 மூர்த்திகள்லயும் சங்கர் பெரிய குழந்தை இருக்காங்க. तो गॉड इज वन, तो बाप का बच्चा भी वन ही होगा। இப்போ காட் இஸ் ஒன், அப்போ காடினோட குழந்தை கூடயும் வந்தா இருப்பாங்க. जो वारसदार बनता है वो पहले बड़ा बच्चा बनता है कि छोटा बनता இப்போ है? யாரு வாரிசுதார் ஆகுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பெரிய குழந்தை ஆகுவாங்களா இல்லன்னா சின்ன குழந்தை ஆகுவாங்களா? बड़ा बच्चा बनता है। तो इस सृष्टि का जो सबसे बड़ा बच्चा है பெரிய குழந்தை ஆகுறாங்க. அப்போ பாபா சொல்றாங்க இந்த சிருஷ்டில யாரு பெரிய குழந்தை ஆயிருக்காங்களோ सृष्टि का बीज है, मनुष्य सृष्टि का, சிருஷ்டிக்கு விதை ஆயிருக்காங்க, மனித சிருஷ்டிக்கு விதை. वो शिव का बड़ा बच्चा है। அவங்க சிவனோட பெரிய குழந்தை ஆயிருக்காங்க. तो बड़ा बच्चा जो है அந்த பெரிய குழந்தை என்ன இருக்காங்களோ आपको पहले और ज्यादा समझेगा அவங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் பிறகு அதிகம் தெரிஞ்சுக்குவாங்களா कि दूसरे ज्यादा समझेंगे? இல்லன்னா மத்தவங்க அதிக புரிஞ்சுக்குவாங்களா? तो वो लव में लीन हो जाता है। அப்போ பாபா சொல்றாங்க அவங்க அன்புல அப்படியே மூழ்கிடுறாங்க. क्या आत्मा परमात्मा में लीन नहीं हो जाती? என்ன ஆத்மா பரமாத்மாக்குள்ள லீனம் ஆகுறது இல்ல, மூழ்கி போகிறது இல்ல. लेकिन वो स्पेशल आत्मा का ऐसा पार्ट है, ஆனா அந்த ஆத்மா ஸ்பெஷல் ஆத்மாவினோட பாட்டு இப்படி இருக்குது. कि शिव की याद में लव में लीन हो जाता है। इतना பாபா சொல்றாங்க அவங்க சிவனோட நினைவுல அப்படியே லீனம் ஆயிடுறாங்க, மூழ்கி போயிடுறாங்க. लीन हो जाता है कि ये पता ही नहीं चलता है कि ये शिव का पार्ट है या शंकर का पार्ट है। எந்த அளவுக்கு அவங்க அப்படியே மூழ்கி போயிடுறாங்கன்னா இந்த விஷயம் தெரியறதே இல்ல, இது சிவனோட பாட்டா இல்லன்னா சங்கரனோட பாட்டா. माने शिव आकर के उस बच्चे को आप समान बना के जाता है। அப்படின்னா சிவன் வந்து அந்த குழந்தைய தனக்கு சமமாக ஆக்கிட்டு போகிறாங்க.
इसलिए शिव शंकर को भक्ति मार्ग में मिलाएंगे। அதனாலதான் சிவசங்கரனை பக்தி மார்க்கத்துல ஒன்னாக்கிட்டாங்க. यानी आत्माएं दो हैं, அப்படி என்ன ஆத்மாக்கள் இரண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க. एक याद करने वाली ஒன்னு நினைவு செய்யக்கூடியது भोक्ता போக்தா, और एक अभोक्ता। இன்னொருத்தர் அபோக்தா இருக்காங்க. அப்படின்னா சிவன். तो दो आत्माएं हैं, அப்போ இரண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க. लेकिन दो आत्माएं होने के बावजूद भी ஆனா இரண்டு ஆத்மாக்கள் இருந்தாலும் जब शिव उसमें भोक्ता में प्रवेश करता है, அந்த சிவன் எப்போ அந்த போக்தாக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ पर्सनालिटी एक है। அப்போ பர்சனாலிட்டி ஒரே பர்சனாலிட்டி தான். पर्सनालिटी माना व्यक्तित्व, பர்சனாலிட்டி அண்ணா व्यक्तित्व, जिसकी याद में दुनिया की सारी आत्माएं யாரோட நினைவுல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கள் खिंची चली जाती है, இழுத்துட்டு அப்படியே அட்ராக்ட் ஆகி போகிறாங்க, ऊंची स्टेज में। உயர்ந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. उसी की याद में क्यों? அவங்களோட நினைவுலயே ஏன் இப்படி ஆகுது? क्योंकि वही ऐसा एक शरीरधारी है ஏன்னா அவங்கதான் ஒரு शरीरधारी அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. जो निराकार की याद में इतना तल्लीन हो जाता है அவங்க நிராகாரனோட நினைவுல அந்த அளவுக்கு அப்படியே மூழ்கி போயிடுறாங்க कि शिव समान बन जाता है निराकारी। எப்படின்னா சிவனுக்கு சமமாக ஆயிடுறாங்க நிராகாரி. इसलिए उसके शरीर को भी जो याद करते हैं அதனாலதான் அவங்களோட शरीरத்தை கூடயும் யாரு நினைவு செய்யறாங்களோ तो भी पार चले जाते हैं जहाज को। அப்படி இருந்தா கூட அப்படி செஞ்சா கூட என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க கூடயும் கிராஸ் ஆயிடுவாங்க. அந்த படகு என்ன இருக்குதோ அந்த ஒரு ஷிப் அது பார் ஆயிடும். उसको रामायण में नाम दिया है அந்த ஒரு शरीर ரூபமான அந்த ஒரு ஷிப் கப்பல் என்ன இருக்குதோ அதை யார நினைவு செய்யறாங்களோ அவங்க கூடயும் கிராஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்காக शिव का धनुष, இந்த கீதையில என்ன சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா சிவனோட தனுஷ் அப்படின்னா வில்லு. धनुष कहो, चाप कहो, मुकर्रर रथ कहो, பாபா சொல்றாங்க தனுஷன் சொல்லுங்க, சாப்பன் சொல்லுங்க. தனுஷன்னா வில்லு, சாப்பன்னா அந்த ஒரு किसका रथ है? யாரோட ரத்தமா இருக்குது? उसको ऑक्युपाई किसने किया? शिव ने। तो शिव பாபா கேக்குறாங்க அவங்கள யாரு ஆக்கிபை பண்ணிருக்காங்க? का धनुष हुआ ना। அப்போ சிவனோட வில் ஆயிடுச்சு இல்லையா? हिंदू लोग कहते हैं शंकर चाप जहाज। இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா சங்கர் சாப் ஜஹாஜ்னு சொல்றாங்க. சங்கரனோட शरीर ரூபமான கப்பல். शंकर का जो शरीर रूपी जहाज है சங்கரனோட शरीर ரூபமான கப்பல் என்ன இருக்குதோ वो कैसा जहाज है? அது எப்படிப்பட்ட கப்பலா இருக்குது? ढेरों नवैया उसका आधार लेकर के चलती हैं। நிறைய அந்த படகுகள் அந்த ஒரு கப்பலினோட ஆதார எடுத்துக்கிட்டு போகுது. रामायण में लिख दिया शंकर चाप जहाज, ராமாயணத்துல எழுதிட்டாங்க சங்கர சாப் ஜஹாஜ் जे ही चढ़ उतर पार नर। क्या? ஜெய் செடி உத்தர பாரு நர். नर माना मनुष्य, நர் அப்படின்னா மனிதன், மனிதர்கள். नर जिन्होंने इस दुनिया को नरक बनाया, நரன் யாரு இந்த உலகத்தை நரக்கமாக்குறாங்க ஆக்குனாங்க. खुद इस जहाज के ऊपर அவங்க சுயம் அந்த ஒரு படகு மேல आधार ले लेते हैं। யாரு அந்த படகினோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க, அந்த கப்பலினோட ஆதாரம் எடுத்துக்கிறாங்க.
तो इस संसार सागर से அப்போ இந்த உலக ரூபமான இந்த ஒரு पार हो जाते हैं। இந்த உலகத்தை என்ன செய்யறாங்கன்னா பார் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க। सगुणै अगुणै नहीं कछु भेदा उभय हरे भव संभव भेदा। निराकार को पहचान लिया அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா பாபா சொல்றாங்க நிராகரண நாம தெரிஞ்சுக்கிட்டோம் जो साकार को पहचान लिया। அப்போ என்ன நினைச்சுக்கோங்க, அப்போ என்ன நினைச்சுக்கணும், சாகாரன புரிஞ்சுக்கிட்டோம்। साकार को पहचान लिया இப்போ நிராகாரன புரிஞ்சுக்கிட்டோம்னா சாகாரன புரிஞ்சுக்கிட்டோம், சாகாரன புரிஞ்சுக்கிட்டோம்னா तो समझो निराकार को पहचान लिया। அப்போ என்ன நினைச்சுக்கணும், நம்ம நிராகரண கூடயும் புரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சுக்கணும்। निराकार से साकार अलग नहीं और நிராகாரில் இருந்து சாகார தனியாக இல்ல, साकार से निराकार अलग नहीं। பிறகு சாகாரில் இருந்து நிராகார் தனி கிடையாது। इसलिए मुसलमान लोगों में भी पहचान है इस बात को। அதனாலதான் முஸ்லிம்ஸ் கூடயும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க। आदम को खुदा मत कहो, आदम खुदा नहीं। ஆதம खुदाன்னு சொல்லாதீங்க, ஆதம் खुदा கிடையாது, பகவான் கிடையாது। लेकिन खुदा के नूर से आदम जुदा नहीं। ஆனா குதாவினோட அந்த பார்வையில இருந்து ஆதம் தூரம் இல்ல। माने एक ही शरीर में दोनों नूर विराजमान है। அப்படின்னா ஒரே சரீரத்துல ரெண்டு ஆத்மாக்கள் கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க, उनको अलग अलग नहीं कर सकते। அவங்கள தனிப்படுத்த முடியாது। पर्सनालिटी एक ही है, பர்சனாலிட்டி ஒரே பர்சனாலிட்டி தான், व्यक्तित्व एक ही है। ஒரே பர்சனாலிட்டி தான்। और जब संपन्न स्टेज हो जाती है எப்போ பரிபூர்ணமான ஸ்டேஜ் அடைஞ்சிடுறாங்களோ तो आप समान बाप समान स्टेज बनने पर दोनों एक जैसे हो जाते हैं। தனக்கு சமமான அப்பாக்கு சமமான பாட்டு எப்போ ஆயிடுமோ அப்போ ஒன்னாயிடுறாங்க। लाल पत्थर के लिंग में அந்த செகப்பான கல்லினோட லிங்கத்துல हीरा जड़ा हुआ था बीच में। அந்த வைரம் பிக்ஸ் ஆயிருந்தது நடுவுல। वो बीच में हीरा कौन था? பாபா சொல்றாங்க நடுவுல அந்த வைரம் யாரு? सुप्रीम सोल था। சுப்ரீம் சோலா இருந்தாங்க, சுப்ரீம் சோல் அது। लिंग बड़ा रूप साकार की यादगार। பிறகு அந்த லிங்கம் பெரிய ரூபம் சாகாரனோட நினைவார்த்தம் ஆயிருக்குது। जो साकार की यादगार बनाया गया எந்த சாகாரனோட நினைவார்த்தத்தை உருவாக்கி இருக்காங்களோ वो गीता में वर्णित क्या है? அவங்க கீதையில அவங்க பத்தி வர்ணனை பண்ணிருக்காங்க। என்ன வர்ணனை பண்ணிருக்காங்க? अव्यक्त मूर्तिना। அவ்யக்த மூர்த்தினா क्या என்ன? कैसी मूर्ति है? अव्यक्त मूर्ति है। எப்படிப்பட்ட மூர்த்தி ஆயிருக்காங்க? அவ்யக்த மூர்த்தி ஆயிருக்காங்க। माना लिंग साकार देखने में तो आता है, பாபா சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா சாகாரத்துல அந்த லிங்கம் என்னமோ தென்படுது, लेकिन ஆனா उसको हाथ पाँव नाक आँख कान ஆனா அவங்களுக்கு கண்ணு மூக்கு காலு கை இதெல்லாமே है இருக்குதா? साकार में होते हैं कि नहीं? சாகாரத்துல இருப்பாங்களா இல்லையா? होते हैं, இருப்பாங்க। लेकिन उसमें आँख नाक कान बाहें टांगे नहीं है। ஆனா அவங்களுக்கு கை காலு மூக்கு கண்ணு இதெல்லாமே அப்படின்னா அது சரீரம் எல்லாம் ஒண்ணு கிடையாது। इससे क्या सिद्ध होता है? இதனால என்ன நிரூபணம் ஆகுது? कि उस लिंग ने निराकारी स्टेज धारण की है। அந்த லிங்கம் அந்த நிராகாரி ஸ்டேஜ தாரண பண்ணிருக்காங்க। क्या என்ன? अंदर में बुद्धि में क्या याद है? உள்ளுக்குள்ள புத்தில என்ன ஞாபகம் இருக்குது? निराकार शिव की याद है। நிராகார் சிவனோட நினைவு இருக்குது। इंद्रियों से कर्म करते हुए भी இந்திரியங்கள் மூலமா செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் प्रबल से प्रबल इंद्रिय कामेंद्रिय से कर्म करते हुए भी எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான காமேந்திரிய மூலமா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் उस इंद्रिय की यादगार याद नहीं है। किसकी याद?
அந்த இந்திரியத்தினோட நினைவில்ல, யாரோட நினைவு இருக்குது? इंद्रिय की याद नहीं है, जिस इंद्रिय से सुख भोगा जाता है। இந்திரியத்தினோட நினைவில்ல, எந்த இந்திரிய மூலமா சுகத்தை அனுபவம் செய்யப்படுகிறது? उसकी याद नहीं है, किसकी याद है? அதோட நினைவில்ல, யாரோட நினைவு இருக்குது? निराकार। हाँ, सदा काम अभोगी। நிராகார் எப்பவுமே அபோகியா இருக்காங்க. அப்படின்னா சுகம் துக்கம் என்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவர். हमारे जान सदा शिव जोगी, जो सदैव भोगता है या अभोक्ता है। எப்படின்னா என்னோட சிவன் சதா அபோகி ஆயிருக்காங்க. அவங்க போகியா இருக்காங்களா இல்லைன்னா அபோகியா இருக்காங்களா? अभोक्ता की स्टेज में टिका हुआ है। அபோக்தாவினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்காங்க. ऐसा लिंग அப்படிப்பட்ட லிங்கம் निराकार की यादगार, நிராகாரனோட நினைவார்த்தம். जिसको हाथ पांव नाक आंख कान साकार इंद्रिया, அவங்களுக்கு கை காலு கண்ணு மூக்கு இதெல்லாமே है ही नहीं। இல்லவே இல்ல. अव्यक्त मूर्तना அவ்யக்த மூர்த்தினா गीता में गाया हुआ है। கீதையில பாடப்பட்டிருக்காங்க. कैसी मूर्ति है? எப்படிப்பட்ட மூர்த்தியா இருக்காங்க? अव्यक्त। அவ்யக்த व्यक्त माने जो आंखों से देखा जाए। அவ்யக்த பாபா சொல்றாங்க வெக்தன்னா என்ன இந்த கண்களால தென்படுதோ அதுக்கு வெக்தன்னு சொல்வாங்க. अब मेरी पूजा नहीं होती है, मेरी बिंदु की कोई पूजा करता है? எனக்கு பூஜை இல்ல, என்னோட பிந்துக்கு யாராவது பூஜைய பண்றாங்களா? बिंदु की कोई पूजा करता है? பிந்துக்கு யாராவது பூஜை செய்யறாங்களா? काय की पूजा करता है? யாருக்கு பூஜை பண்றாங்க? हाँ, जिस बड़े रूप में मैंने प्रवेश किया है उसकी पूजा होती है। எந்த பெரிய ரூபத்துல நான் பிரவேசம் பண்ணிருக்கிறேனோ அந்த ரூபத்துக்கு பூஜை நடக்குது. ये सारा संसार उस अव्यक्त मूर्ति से ही जन्म लेता है। இந்த முழு உலகம் அந்த அவ்யக்த மூர்த்தி மூலமா தான் அவங்கள் இருந்துதான் ஜென்மம் எடுத்துக்குது. और उसी में समा जाता। பிறகு அவங்களுக்குள்ளேயே அடங்கிடுதுன்னு சொல்றாங்க. जो सत्य है वो ही कल्याणकारी है। யாரு உண்மையானவரோ அவங்க தான் கல்யாண்காரியா இருக்காங்க, நன்மை செய்பவரா இருக்காங்க. सत्य नहीं है तो कल्याणकारी हो ही नहीं सकता। உண்மையானவர் கிடையாதுன்னா நன்மை செய்பவராக இருக்கவே முடியாது. और जो सत्य है कल्याणकारी है, யாரு உண்மையானவரோ நன்மை செய்பவரோ वो ही असली रूप में सुंदर है। அவங்க தான் உண்மையான ரூபத்துல அழகானவர். नहीं तो जो गायन है विषरस भरा कनक घट जैसे। இல்லன்னா மகிமை இருக்குது என்னன்னா இந்த விஷம் நிறைஞ்சிருக்கிற ஒரு பானை எப்படி இருக்குன்னா அழகான பானை, ஆனா அதுல விஷம் நிறைஞ்சிருக்குது. सोने का घड़ा हो, அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க தங்கமான பானை இருக்குது, और उसमें विष भरा हुआ हो, தங்கத்தினோட பானை ஆனா அதுல விஷம் நிறைஞ்சிருக்குதுன்னா ऐसे ही सुंदर चेहरा दिखाई पड़ेगा। அப்படிதான் முகம் அழகா தென்படும். वो दुखदाई होगा। பாபா சொல்றாங்க ரொம்ப அவங்க துக்கம் கொடுக்க கூடியவராங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க सुखदाई नहीं हो सकता। துக்கம் கொடுக்க கூடியவங்களாக இருக்க முடியாது. तो सुंदरता को बाद में रखा है। அதனாலதான் அந்த அழகு என்ற விஷயத்தை பிறகு வச்சிருக்காங்க. शिवम को बीच में रखा है। சிவம நடுவுல வச்சிருக்காங்க. அப்படின்னு அந்த சத்தியம் சிவம் சுந்தரம் இருக்கு இல்லையா, பாபா சொல்றாங்க சுந்தரம் ஏன்னா அது லாஸ்ட்ல வச்சிருக்காங்க, சிவம்னா நடுவுல வச்சிருக்காங்க அந்த வார்த்தைய. सबसे पहले பிறகு எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட்
सत्यम, सत्यम, सत्य ही शिव है। சத்தியம் தான் சிவன். अगर सत्य नहीं है ஒருவேளை உண்மையானவர் கிடையாதுன்னா तो शिव नहीं है। அப்ப அவங்க சிவன் கிடையாது. और जो कल्याणकारी नहीं है பிறகு யாரு நன்மை செய்பவராக இல்லைன்னா अकल्याणकारी साबित होता है। அகல்யாணக்காரி என்றது நிரூபணம் ஆகுறாங்க. वो सत्य भी नहीं है। அவங்க உண்மையானவங்க கூடயும் இல்ல. सत्य सदाकाल के लिए होता है। சத்தியம் என்றது சதா காலத்துக்காக இருக்கும்னு சொல்றாங்க. असत्य अल्पकाल के लिए होता है। பொய் என்றது கொஞ்ச நேரத்துக்காக தான் இருக்கும். एक ही है जो संसार में प्रैक्टिकल पार्ट बजाकर ஒருத்தர் தான் யாரு இந்த உலகத்துல பிராக்டிக்கல் பார்ட்ட செஞ்சு सत्यम शिवम सुंदरम साबित होता है। சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. बाकी कुछ न कुछ परसेंटेज में आ जाती है। மற்றபடி கொஞ்சம் நஞ்சம் பெர்சன்டேஜ்ல வந்துடுறாங்க. हर हालात में ஒவ்வொரு நிலைமையில கூடயும் எல்லா நிலைமையிலையும் तौर तरीके से எல்லா ரூபத்துல பார்த்தாலும் कल्याणकारी साबित नहीं होते। நன்மை செய்பவராக நிரூபணம் ஆகிறதில்ல. वो एक ऐसा है ஆனா அந்த ஒருத்தர் அப்படிப்பட்டவங்க जो हर हालात में அவங்க எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் हर प्रकार के तौर तरीके से எல்லா ரூபத்துல பார்த்தாலும் हर एक आत्मा के साथ ஒவ்வொரு ஆத்மா கூட कल्याणकारी साबित होता है। நன்மை செய்பவர் தான் என்ற விஷயம் நிரூபணம் ஆகுது அவங்களுக்காக. अकल्याण का नाम निशान नहीं। தீமை என்ற பேரு அடையாளமும் இல்ல. जो बोले सो निहाल। என்ன சொல்றீங்களோ அதுதான் உண்மை. सिख लोगों ने सच्चाई को जास्ती समझा। நீங்க என்ன சொன்னாலும் அது ஓகே தான். இந்த விஷயத்த சீக்கியர்கள் எல்லாத்தை விட அதிக புரிஞ்சுக்கிட்டாங்க. लेकिन बाद में समझा। ஆனா பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. कि भगवान बाप जितना सत्य बोलते हैं பகவான் அப்பா எந்த அளவுக்கு உண்மை பேசுறாங்களோ और कल्याणकारी बोलते हैं நன்மை செய்பவராக சொல்றாங்களோ அப்படின்னா பேசுறாங்களோ जो कुछ भी बोलते हैं என்ன சொன்னாலும் சரி सुनने में भले थोड़े समय के लिए कोई को कड़ुआ लगे। கேக்குறதுல பலே இப்போ கொஞ்ச நேரத்துக்காக சில பேருக்கு கசப்பாக தோணும். वो भी कल्याणकारी साबित होता है। அவங்க கூடயும் நன்மை செய்பவராதான் நிரூபணம் ஆகுவாங்க. அது கூடயும் நன்மைக்காக தான் நிரூபணம் ஆகும். जो भी करते हैं என்ன செஞ்சாலும் என்னெல்லாம் செய்றாங்களோ क्योंकि करण करावनहार भी है। ஏன்னா செய்பவர் செய்விப்பவரும் ஆயிருக்காங்க. खुद भी करके दिखाता है சுயமும் செஞ்சு காமிக்கிறாங்க. और बच्चों से भी कराता है। பிறகு குழந்தைகள் மூலமா கூடயும் செய்ய வைக்கிறாங்க. तो जो भी करते हैं कल्याणकारी ही करते हैं। என்னெல்லாம் செய்றாங்களோ அது நன்மைக்காக தான் சொல்லி நிரூபணம் ஆகும். अकल्याण का नाम निशान नहीं। தீமையினோட பேரு அடையாளமும் இல்ல. सच्चा खाना, உண்மையா சாப்பிடுறது, सच्चा पहनना, உண்மையா என்ன நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அது, सच्चा लेना और सच्चा देना, உண்மையா உண்மை வாங்கிக்கிறது, உண்மையா குடுக்கிறது,
ये बाप ही सिखाते இது हैं। அப்பா தான் கத்து கொடுக்கறாங்க. फिर उसका रिजल्ट क्या होता है? பிறகு அதோட ரிசல்ட் என்ன ஆகுது? सच्चे तो बिठो नच्चे। யாரு உண்மையானவங்களோ அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. जो जितना सच्चाई से बोलेगा, யாரு எந்த அளவுக்கு உண்மையா சொல்வாங்களோ, जितना सच्चाई से कर्मेंद्रियों से कर्म करेगा, எந்த அளவுக்கு உண்மையாக கர்மேந்திரிய மூலமா வேலையை செய்றாங்களோ, उसकी खुशी बढ़ेगी அவங்களோட சந்தோஷம் அதிகமாகுமா या घटेगी? இல்லனா கம்மி ஆகுமா? दिन दूनी रात चौगुनी बढ़ती जाएगी। எப்படின்னா பகல்ல 2 மடங்கு, இரவுல 4 மடங்கு அப்படி அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி.